தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி கோவில்பட்டியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி தமது இரண்டாவது தாய் வீடு என்றும் பாஜக ஆட்சியில் ஏழைகள் மிகவும் சிரமப்படுவதாகவும் இந்த முறை பாஜக நோட்டாவுக்கு கீழ்தான் வாக்குகள் பெறும் எனவும் கூறினார். தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே நான் வேட்பாளராக முதல் முறையாக தூத்துக்குடியிலே நிறுத்தப்பட்ட போது எல்லாரும் நான் சென்னையிலிருந்து வரேன், அதனால மறுபடியும் ஜெயிச்சுட்டு போனா வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தூத்துக்குடி தான் என்னுடைய இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை தொடர்ந்து சந்தித்து உங்களுடைய அன்பை பெற்றவளாக நான் இருக்கிறேன் என்பதை இங்கே பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள நான் நினைக்கிறேன். ஈரோடு மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்மேகத்தை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 90% குற்ற செயல்கள் போதையில் நடைபெற்றதாகவும் கள் போதைப் பொருள் இல்லை எனவும் கூறிய அவர், கள் இறக்க அனுமதிக்க வேண்டும் என்றார். 100 விழுக்காடு குற்றவாளி 100 பேர் கைது பண்ணி விசாரி, 99 பேர் நிறைந்த போதையில் தான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்கான். டாஸ்மார்க்கில் மட்டும் போதை நினைக்காது, கஞ்சா, அமீன், குட்கா, கொக்கை, ஸ்டாம்ப் இதை சொல்றான், நாக்கள் அப்படி ஒட்டிக்கிட்டா அப்படி போதை இருக்கும். தஞ்சாவூர் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கீழவாசல் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்குமான தேர்தல் என்றும் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க அனைத்து மக்களும் எழுச்சியோடு இருப்பதாகவும் கூறினார். இந்த தேர்தலிலே ஜனநாயகம் வாழ வேண்டும் என்றால் சர்வாதிகாரம் வீழ வேண்டும். சர்வாதிகாரம் வீழ வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் எழுச்சியோடு இருக்கின்றனர். தஞ்சாவூர் தேமுதிக வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். பிரேமலதா பேசிக் கொண்டிருந்த போதே திடீரென சங்கு ஊதியதால் பேச்சை சற்று நேரம் நிறுத்திய அவர், இந்த கூட்டணி யாருக்கு சங்கு ஊத போகுதோ தெரியவில்லை என சிரித்துக் கொண்டே கூறினார். சங்குதுன்றாங்க, யாருக்கு இந்த கூட்டணி சங்கு ஊத போகுதுன்னே தெரியல. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முதுகுளத்தூரில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் தற்போது சுயநலவாதிகளின் கையில் சிக்கியிருப்பதாக குற்றம் சாட்டினார். கொடநாடு வழக்கில் கைதாகாமல் இருக்க எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். அதிமுக கட்சி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த தொண்டர்களின் இயக்கம், தீய சக்தி திமுகவை எதிர்த்து உருவாக்கிய அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்று ஒரு சுயநல கும்பலின் கையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பழனிசாமி வேட்பாளர் அறிவித்திருப்பது அவர் மீது கொடநாடு கொலை வழக்கு பாய்ந்து விடுமோங்கிற பயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.